ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்திசை. இன்றைக்கி வாங்க ஒரு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் தாளிக்கிறதுக்காக மிளகு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், சீரகம் 1 டீஸ்பூன், சின்ன துண்டு வடகம் அண்ட் வெந்தயம் 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு செய்கிறதுக்காக சின்ன வெங்காயம் 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, 2 தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். மீன் எது வேணுமோ எடுத்துக்கோங்க. புளி கரைச்சல் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்காக. நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ வடகம் போட்டு நல்லா பொரியட்டும். இப்போ மிளகையும் நான் சேர்த்து பொரிய விட போகிறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், சீரகம் மட்டும் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும் மீன் குழம்புக்கு. இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா நான் முழுசாக சேர்த்துக்க போகிறேன். அதில் நான் கீரையில் இப்போ உரித்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துச்சு. பூண்டையும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போது எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ எல்லாமே நல்லா செவந்து வரட்டும். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், பாதி வதங்கிடுச்சு. நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்க போகிறேன். இப்போ இது நல்லா வதங்குறதுக்காக நான் கொஞ்சோண்டு கல்லுப்பையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா வதங்கி வரும். இப்போ பாருங்கள், மசாலா பொடியும் சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், சீரகப்பொடி 1/2 டீஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். நல்லா வதங்கி வரட்டும், கலர் மாறுற அளவுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ புளி கரைச்சலையும் சேர்த்து கொதிக்க விடலாம். புளி கரைச்சல் சேர்த்துட்டு தண்ணி விட்டுக்கலாம். 2 கப் தண்ணி நான் இங்கே விட்டுக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து கொதித்து வரும்போது திக்காயிடும். இன்னொரு கப் தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ நம்ம உடனே மீனையும் சேர்த்துடணும் கொதிக்கிறதுக்குள்ளே. இப்போ பாருங்கள், நான் மீனையும் போட்டுடுறேன். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே மீனை போட்டுவிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் மறுத்து கலைஞ்சு போகாமல் வெந்து வரும் மீன். நல்லாயிருக்கும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், போட்டுட்டேன். இன்னும் கொதிக்கவே ஸ்டார்ட் ஆகலை. கடைசியில் போடும்போது சில டைம் மீன் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் இப்போவே சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், மூடி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ பாருங்கள், வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் தேங்காய் வேணும்னா தேங்காயும் சீரகமும் சேர்த்து அரைச்சி இதில் விட்டுக்கலாம். இல்லைனா தேங்காய் பால் மட்டும் கூட விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். இதில் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் வேணும்னா லாஸ்ட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். எண்ணெய் ஓரத்தில் பிரிஞ்சு ரொம்பவே குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இட்லிக்காக இன்றைக்கி மீன் குழம்பு செஞ்சுருக்கேன். இட்லிக்கு, சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நம்மளோட விருந்திசை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.